சார் 2 கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் சார். இவர் ஒரு அரசியல் தலைமைக்குழு கூட்டம் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார். இவங்க ஒரு மாநில செயற்குழு ஒரு கூட்டம் சார். சார், நான் அன்புமணி ராமதாஸ் நடத்தி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 1 சார். அதுல பாமகவினுடைய கட்சியினுடைய அமைப்பு சட்ட விதி 15 படி கட்சியின் பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றை பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்தான் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்பதை இந்த கூட்டம் நினைவு கூறுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸினுடைய கரங்களை வலுப்படுத்துவோம்ட்டெல்லாம். ஆனால் இவங்க அன்புமணி ராமதாஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவர் நிறுவனருடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்படி ஒரு அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸிற்கு இந்த கூட்டம் வழங்கி தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கு. சார், இது ரெண்டையும் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தோணுது சார்? வணக்கம். முதல்ல நான் இங்க பேசுவதில் என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னோட கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் முதலில் நாங்களும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறோம் சார். ஓகே, நான் இத ஒரு வெளி ஆளா பாக்குறப்போ இந்த டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணிக்கு இடையேயான இருக்கிற இந்த பிளவு என்பது பாமகவுக்கு மட்டுமல்ல, வன்னிய சமுதாயத்துக்கே இது ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட். ஏன்னா இது நாள் வரைக்கும் வன்னியர்களுக்காக உழைத்த கட்சி என்று பாமக தான் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி அவர்களும் மேடை தோறும் பேசி வந்தார்கள். ஓகே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தந்தை மகன் இருவருக்கே இடையே இந்த பிரச்சனை பார்த்தோம்னா, வன்னிய சமுதாய மக்கள் இவர்கள் மீது ஏற்கனவே பல தேர்தல்களில் நம்பிக்கை இழந்து வந்தார்கள். இந்த வருகின்ற தேர்தல்களிலும் இவர்கள் நம்பிக்கை இழப்பார்கள். இது மாதிரி இருந்தாக்க அவர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2011 இருந்து 2024 வரைக்கும் நடந்த தேர்தலில் அவங்க ஓட் பெர்சன்டேஜ் கம்மியாயிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மோதல் அவங்க கட்சியின் சட்ட விதிகளை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு காலையில தைலாபுரத்துல நடந்த மீட்டிங்ல வன்னியர் சங்கத்தின் தலைவர் திரு பூத்தா அருள்மொழி என்ன சொன்னாருன்னா, நீங்க எங்க மேல கேஸ் போவீங்களா, இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா, பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போறீங்களா போங்க, நாங்க எல்லாத்தையும் சந்திக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படின்னு பாக்குறப்போ அவர்களும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாங்க. எந்த சட்ட விதியும் டாக்டர் ராமதாஸ் முன்னால் செல்லுபடி ஆகாது என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர் இந்த சட்ட விதியை காமித்து இது செல்லாது என்கிறார். இது போனா இப்படியே போனா கோர்ட்டுக்கு தான் போகணும், கட்சியை முடக்கி வைப்பார்கள். ஓகே 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 சார், இப்படி கட்சியை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு கட்டத்தை நோக்கி இப்ப இவங்க 2 பேத்துக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய இந்த அதிகார பஞ்சாயத்து அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்குங்களா சார்? அப்படிதான் தெரியுது. டாக்டர் ராமதாஸ் மகன் தனக்கு கட்டுப்பட்டு செயலாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். டாக்டர் அன்புமணிக்கு என்ன நிர்பந்தம் தெரியல. அவர் மேல பல கேசஸ் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. சிபிஐ கேஸ், இன்கம் டாக்ஸ் கேசஸ் போன்ற கேசஸ் எல்லாம். சோ இத வச்சுட்டு பிஜேபி அவரை கார்னர் பண்ணுதோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அவரை அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி. ஓகே சார், இந்த தலைமையினுடைய இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் தலைமையில் அந்த பிரபாஸ் பேலஸில் நடந்த ஓமந்தூரார் அந்த ஊர்ல நடந்த அந்த கூட்டத்தில் 11வது ரெசல்யூஷனா ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்கள் மீது கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு விசாரணை நடத்தி தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்து பிறகு நடவடிக்கைகளை எடுத்து கட்சியின் மாண்பையும் நிறுவன மாண்பையும் நிறுவனரே தலைவராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு நிறுவனருமான அவருக்கு பொறுப்பற்ற பதிலை சொல்லி பொதுவெளியில் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. இது நேரடியாகவே டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்காகவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானமா சார், இல்ல வேற யாருக்காச்சுமா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா நான் சாதாரணமா டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி இருவரையுமே அரசியல் ரீதியாக சமூக வலைத்தளத்தில் நான் அவர்களை பற்றி விமர்சித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் என்னை தரக்குறைவாக பேசிய பாமகவை சார்ந்த நண்பர்கள் இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களை சமூக வலைத்தளங்களில் நான் கூட அப்படி பேசுவதற்கு நான்
சங்கோஜப்பட்டிருப்பேன். ஆனா அவர்கள் வந்து அவரை பற்றி கீழ்த்தரமாக பேசுகிறார்கள். இதெல்லாம் வந்து அதாவது டாக்டர் அன்புமணி மற்றும் டாக்டர் ராமதாஸ் இரு பிரிவினரிடையே மேலும் மேலும் விரிசலை தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. So, அதாவது இந்த தீர்மானம் வந்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓ, அதாவது என்னன்னா பொது வெளியில் வந்து சமூக பொதுவெளியில வலை பொது சமூக- அதாவது ஆமா. சோசியல் மீடியாவில் மிக மீடியால. கடுமையாக டாக்டர் ராமதாஸை விமர்சிக்கிறார்கள் அன்புமணியினுடைய அதாவது ஆதரவாளர்கள். அவரோட வயசை கேலி செய்து பல போஸ்ட் பார்த்திருக்கேன் நானே. ஓகே அதே போல அவருடைய முதுமையை கேலி செய்து அவருடைய இயலாமையை கேலி செய்து எல்லாம் பாமகவினரே வந்து டாக்டர் ராமதாஸ்க்கு எதிராக பதிவிட்டு வருகிறார்கள். ஓகே நாங்களாம் வந்து அரசியல் ரீதியாக அவரை விமர்சனம் செய்தவர்கள். இப்போது அதை பார்க்கிறப்ப எங்களுக்கே வந்து வெட்கமா இருக்கு. இது போல ஒரு கட்சியினர் வந்து ஒரு காலத்தில் அவர்தான் எங்கள் குலசாமி, அவர்தான் எங்க குலதெய்வம் அப்படியெல்லாம் பேசி வந்தவங்க இன்னைக்கு அவரே வந்து கேவலமா பேசுவது பார்த்தா வெட்கமாக இருக்கிறது. ஓகே 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 பேசலாம் சார். சார் அதாவது 16/7/1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு சார் மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராக கொண்டு இவர்களுடைய முதல் தீர்மானத்தில் இன்னைக்கு இந்த அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் வந்து முதல்ல நான் சொல்லாததுக்கான காரணத்தை இப்போ நான் சொல்லிடுறேன் சார். என்னன்னா ஒரு 3 தீர்மானங்களை வந்து 3வது தீர்மானம் வந்து இது வந்து 16ஆம் தேதியோட நிறைவடைந்து 37ஆம் ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். இதை வந்து நாம் எல்லா இடத்துலையும் கொண்டாடணும், தமிழ்நாடு மற்றும் புதுவையில் கொண்டாடணுன்ட்டு ஒரு தீர்மானம் சார். அடுத்தது 5வது தீர்மானம் என்ன அப்படின்னா ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து ஒரு 100 நாட்கள் வந்து மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொள்ள போவதாக அறிவித்திருக்கிறார். திமுக அரசினுடைய அராஜகங்களை மக்களிடம் கொண்டு போய் சொல்வது போல. இன்னொரு தீர்மானம் என்ன அப்படின்னா சார் 2வது தீர்மானம் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தை மையப்படுத்தி ஜூலை 20ஆம் நாள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ட்டு ஒரு ரெசல்யூஷனை போட்டிருக்கிறாங்க சார். இதெல்லாம் என்னைக்கு வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு, முன்கூட்டியே சொன்னாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சார். என்னைக்கு வந்து முகந்தனை வந்து அந்த இளைஞர் சங்கத்துக்கு முக்கிய பொறுப்புக்கு அறிவித்தார்களோ அப்போ அந்த மனஸ்தாபம் நடந்த பிறகு இவர் பனையூரில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னது அன்னைக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கே தெரியும் பனையூரில் இவர் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஃபோன் நம்பர் எல்லாம். அதுக்கடுத்து ஒரு செயல் தலைவராக இவரை வந்து நியமித்த பிறகு ஒரு கூட்டத்தை கூட்டினார். அப்போது தான் சொன்னார், நாம் அடுத்தடுத்து பல விஷயங்களை செய்ய போகிறோம், மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படிங்கிறத அவர் இந்த செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகு தான் சொன்னார் சார். டாக்டர் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை எல்லா கிளியர் ஸ்டெப்புமே அவர் முன்கூட்டியே எடுத்ததை இப்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த தீர்மானங்கள் காட்டுகிறதா சார்? இல்லை இந்த மோதலுக்கு பிறகுதான் அவர் முடிவெடுத்து செயல்படுகிறார்ன்ட்டு நாம் எதா நினைக்கலாமா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அவரோட செயல்கள் எல்லாமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து அப்பப்போ விடுறாரு. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் நடத்திய மீட்டிங்ல பார்த்தோம்னாலும் அவங்க பேக் டிராப் பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் இருக்காரு, மாம்பழ சின்னம் இருக்கு, மேல வந்து கால் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பெரியாரோட படங்கள் இருக்கு. அதை நாம வந்து உற்று கவனிக்க வேணும். ஆனா இங்க வந்து திரு அன்புமணி அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்ட் வந்து பிஜேபியை ஒட்டியே தான் இருக்கு. டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் வந்து வன்னிய இளைஞர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் சங்க பரிவாரங்களோட அதாவது அவர்களுடைய கட்சிக்கு செல்லக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருக்கிறார். ஓகே. ஆனால் அன்புமணி பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய செயல் எல்லாமே வந்து பிஜேபி கிட்ட அவர் வந்து விலை போயிட்டாரோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்துல அவரை வந்து மடக்கி வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் தோன்றுது. இப்போ எடப்பாடி அவர்களோட ஆட்சியில பாத்தீங்கன்னா
அவர் கடைசி நாள் வந்து வன்னியர்களுக்கு வந்து 10.5% ஒதுக்கீடு கொடுத்து ஒரு அரசாணை வெளியிட்டார்கள். அந்த அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறம் அவர் தான் நெகிழ்ந்து போய் அவர் தந்தையார் கிட்ட பேசுறாரு. உங்களோட 40 ஆண்டு கால சர்வீஸ், உங்களுடைய போராட்டத்துக்கு வந்து கிடைத்த வெற்றி அப்படின்னு போன்ல அழுதுட்டே பேசுறாரு. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனா நாம வெளியில பார்த்தது அவரு தந்தையார் கிட்ட அழுதுட்டு பேசுறாரு. சோ அப்ப வந்து ஒரு அறக்குறையான ஒரு தீர்மானத்தை வந்து எடப்பாடி அவர்களால் நிறைவேற்ற வச்சுட்டு வன்னிய சமூகத்தை வந்து டாக்டர் அன்புமணி ஏமாத்தினாரா? இப்ப ஏன் வந்து அவர் வந்து போராடணும்? அது வந்து சட்டத்திட்டங்களுக்கு அதாவது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த தீர்மானத்தை ஏன் அவர்கள் வந்து எடப்பாடி அரசை வந்து செயலாற்ற வைக்கவில்லை என்பதுதான் என்னோட கேள்வி திரு அன்புமணிக்கு. அதே போல இப்போ வந்து அவர் கூறுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஊதுகுழலாக தான் அவர் செயல்படுகிறார் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஓகே சார், ஓகே. ராமசுகந்தன் சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். சார், இன்னைக்கு அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நீங்க குறிப்பா சமூக வலைதளங்களில் மருத்துவர் ஐயாவை குறித்து ரொம்ப அவதூறாக பேசுகிறார்கள். நாங்கள்லாம் கூட அரசியலா பேசினோம், இன்னைக்கு அதே கட்சியை சேர்ந்தவர்கள் அவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறார்கள் அப்படின்ட்டு நீங்க குறிப்பிட்டதனால் நான் சொல்றேன் சார். சார், 28/5/2025 அன்று டாக்டர் ராமதாசனுடைய ட்விட்டர் பக்கத்தில் கடைசியாக ஒரு செய்தி பதிவிடப்பட்டது சார். அதுக்கு அப்புறமேட்டு அவருடைய பக்கம் இயங்காமல் இருக்கிறது. அதுக்கான வெரிஃபைடு டிக்கு கூட போயிடுச்சு. இந்த மாதிரி சோசியல் மீடியா தளத்தில் டாக்டர் ராமதாஸ் இயங்கக்கூடாது அப்படின்ட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முடிவெடுத்ததனுடைய விளைவா சார் இது? சவுண்ட் வைங்கப்பா. ஊடக பேரவை எல்லாமே வந்து திரு அன்புமணி அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நான் கூட என்னோட பதிவா அவருக்கு ஒன்று போட்டிருந்தேன். உங்களோட ப்ளூடிக் வெரிஃபை வந்து நான் ஸ்பான்சர் பண்றேன், உங்க இமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து டேக் பண்ணி கேட்டிருந்தேன். எனக்கு எந்த பதிலும் வரல. ஆனா இப்போ நடப்பதையெல்லாம் பார்த்தோம்னாக்க டாக்டர் அன்புமணி அவர்கள் தான் வந்து இப்போ பிஜேபியை சார்ந்தவர்கள் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா மாற்று கட்சியினரை வந்து தரக்குறைவாக விமர்சித்து இணையதளத்தில் வந்து இப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்து வந்ததுன்னா பல ஆயிரம் பேர் வந்து நம்மளை வந்து திட்டுவான். நம்ம குடும்பத்தை இழுத்து, இல்லை நம்ம பிள்ளைகளை, நம்முடைய சமுதாயத்தை, நாம் வளர்ந்த விதத்தை எல்லாத்தையும் they just troll us. அதே மாதிரிதான் வந்து அன்புமணியிடம் இருக்கும் நபர்கள் வந்து முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாக ஒரு கருத்து பாமகவுக்கு எதிராக சொன்னாலுமே உடனே என்னை பற்றி தரைக்குறைவாக பேசுவது அல்லது கட்சியை பற்றி நீ இதுவரை எம்பி ஆகவில்லை, எம்எல்ஏ ஆகவில்லை, நீ எல்லாம் என்ன எங்க ஐயாவை பத்தி பேசுறது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து அவரையே வந்து கீழ்த்தரமாக விமர்சனம் செய்வதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட் சொன்னேன், திரும்ப இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். ஸோ டாக்டர் அன்புமணி அவர்களோட ஆட்கள் தான் வந்து இருவரையுமே சேர விடாமல் செய்கிறார்கள் என்பது என்னோட வாதம். ஓகே சார், ஓகே பேசலாம்.